மூசா நபி அல்லாஹ் என்ன பண்றான், நபியா தேர்ந்தெடுக்கிறான். அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க ஃபிரௌன்ட்ட போய் அல்லாஹ் பத்தி சொல்லணும். ஃபிரௌன்றான் யாரு, கொடுங்கோலன், அவன் மிகப்பெரிய சர்வாதிகாரி. மூசா நபி சாதாரண அங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்துட்டு அவன்கிட்ட போய் சொல்லும் பொழுது என்ன வருது, ஒரு பயம். தைரியத்தை அவ்வளவு பெரிய அந்த கொடுங்கோலன்ட்ட போய் பேசுறதுக்காக கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான், இந்த துவாவை குர்ஆன்ல சொல்லி தர்றான். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி. சரி, திருப்பி வருகிறோம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி. சரி, இதுக்கான அர்த்தம் ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி அப்படின்னா என்னன்னா, இறைவா என்னது இதயத்தை விசாலப்படுத்துவாயாக. நெஞ்ச படப்படன்னு இருக்கும்ல, அதை வந்து இதயத்தை, இறைவா என்னோட இதயத்தை நீ விசாலப்படுத்துவாயாக. யஸ்ஸிர்லி அம்ரி, அடுத்து என்னது, என்னுடைய காரியங்களை நீ எளிமையாக்குவாயாக அப்படின்ற துவாவை என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. அப்ப நாமளும் இதை கேட்கலாம். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லி தர்றான், ஒரு துவாவை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்றத அல்லாஹ் என்ன பண்றா சொல்லி தர்றான். அப்ப ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி சொல்லுங்க, யஸ்ஸிர்லி அம்ரி. இது சரி, ஓகே. இது மூசா நபி அல்லாஹ் இடத்துல கேட்டதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், அதுக்கப்புறம் போய் அவன்கிட்ட போய் தைரியமா பேசி அவனிடத்துல பிரச்சாரம் பண்ணாங்க. சரியா, ஓகே. குர்ஆன் 20வது அத்தியாயத்துல 25, 26. ஓகே. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி. ஓகே.